Photo and picture. Photo and picture resizer. Photo and picture resize. நம்ம வந்து எல்லா ஃபோட்டோவும் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்க ஃபோட்டோலாம் எடுப்போம். அதை வந்து அப்லோட் பண்ணோம். அதுக்கு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெலாம் நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம கேமராவில் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருன்னா, உங்களுக்கு வந்து இல்லை ஃபோட்டோ ரீசைஸில் செலக்ட் ஃபோட்டோ இருக்கும், டேக் ஃபோட்டோ இருக்கும். இதில் வந்து செலக்ட் ஃபோட்டோனா ஏற்கனவே நம்ம கேலரியில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம், அதை எடுத்துக்கலாம். டேக் ஃபோட்டோனா இப்போ நம்ம கேமரா மூலியம் ஃபோட்டோ எடுத்து அப்படி ரீசைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் ஃபோட்டோ பண்ணலாம். செலக்ட் ஃபோட்டோ பண்ணிவிட்டு இமேஜஸில் காமிக்க உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகும். ஃபோட்டோ ஓப்பன் ஆன வரையும் அந்த ஃபோட்டோ எத்தனை கேபின்னு காமிக்கும், என்ன சைஸ் இருக்குது, இது கம்மியான கேபியில் இருக்குது. அதில் நம்ம இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போ இதை பாருங்கள், இது கேபி அதிகம் 2560 × 1920 1.6 MB. நம்ம கேமராவில் பிடிச்ச எல்லா ஃபோட்டோவுமே வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும், MB சைஸில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு விஷயம். மேலே ரீசைஸில் ரெண்டு இருக்கும். இதை வந்து கிராப் கிளிக் பண்ணோடனே எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். மேனுவல், எக்ஸ்ட்ராக்ட் வித் அண்ட் ஹைட்டு. நம்ம எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் எக்ஸ்ட்ரா வித் அண்ட் ஹைட்டில் எந்த சைஸ் வேணும்னு கிளிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் கரெக்டாக எடுக்கும். இல்லை நம்மளுக்கு இது முறைக்கும் வேணும், இதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சைஸ் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோன்னே இப்போ அந்த சைஸ் காமிக்கும், எத்தனை கேபியில் சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இது போய் ஃபோட்டோ வந்து நம்ம கேலரியில் போய் சேவ் ஆகிடும். இன்னொன்று ரீசைசர். இது வந்து ரீசைசர். எந்த டைமென்ஷனில் வேணும், நம்மளுக்கு எத்தனை % வேணும், எந்த டைமென்ஷனில் வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும் போது சைஸ் காமிக்கும். இப்போ 640 × 480 கிளிக் பண்ணும்போது அது வந்து 78 KB ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஆப் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர்.